சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ தமிழக அரசு வெளியிட இருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அனைத்து சலுகைகளும் பெறதுக்கு இந்த ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்பவே கட்டாயமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்து தான் அனைவருமே அனைத்து பொருட்களையும் பண்டிகை நாட்களில் ஈஸியாக பெற்றுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் சில சிறப்பு சலுகைகள் அப்படின்றதும் அப்பப்போ நம்ம தமிழக அரசும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தீபாவளி பண்டிகை, இந்த விநாயகர் சதுர்த்தி, பொங்கல் பண்டிகைன்னு சொல்லி அனைத்திற்குமே சலுகைகள் அப்படின்றது வழங்கப்பட்டும் வந்துட்டு இருக்கும். அதே போலவே இந்த வருடத்திற்கான தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தகவலை வெளியிட இருக்காங்க. அதாவது வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு என்ன பண்ண இருக்காங்கன்னா சட்டசபை தேர்தல் அப்படின்ற ஒன்றும் வர இருக்கக்கூடிய சீக்கிரமே. இந்த நிலையில மக்களை கவரும் வண்ணமா வருகின்ற தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கான அறிவிப்பா ரூபாய் 5000 கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அதுவும் சிஎம் ஸ்டாலின் அவர்களே வெளியிடுவார் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. இது போன டைம் பிஎம் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி குறைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதே போலவே இப்போ ஜிஎஸ்டியும் குறைக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் அமலுக்கு வந்துருச்சு இன்னையிலிருந்து. இதை தொடர்ந்து இந்த ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ தமிழக அரசு வெளியிட இருக்கிறதா அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கான அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5000 வெளியிடுறது தீபாவளி அன்றே வெளியிடப்படும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர் யாரெல்லாம் ரேஷன் பொருட்கள் 6 மாத காலமாகியும் ரேஷன் அட்டையிலிருந்து பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களோட ரேஷன் அட்டையை கண்டுபிடிச்சி ரத்து செய்ய போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. வருகின்ற செப்டம்பர் லாஸ்ட் தேதிக்குள்ளே இந்த அறிவிப்பு அமலுக்கு வந்துடும். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு ரேஷன் அட்டையை வாங்க பாருங்கள், ரேஷன் பொருட்களை. அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் அட்டை ரத்தாயிடும். நீங்கள் 2-3 மாத கால அவகாசம் கொடுப்பாங்க. அதில் KYC கம்ப்ளீட் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு அப்படி தான் உங்களுக்கு ரேஷன் அட்டை மறுபடியும் வழங்குவாங்க. இல்லைனா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்துடும். ஸோ பொங்கலுக்கு உங்களுக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. ஸோ இவை 2 அறிவிப்பு தான் இப்போது நம்ம அரசு தரப்பிலிருந்து வெளியாகிருக்கு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.